Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் லைட் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ. ஸோ அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம மிஷ்கின் சார் சில விஷயங்கள் உளறிட்டார்ல, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பட் அவர் வந்து ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் எக்கச்சக்க பேர் போட்டு கும்முனதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அந்த மன்னிப்பு வீடியோவை நான் ஃபுல்லாக பார்க்கல, பட் மன்னிப்பு கேட்டிருந்தாரு ஆடியன்ஸுக்கு. இல்லாட்டி பொதுவாக கேட்டிருந்தாரு. கேட்கும்போதும் அந்த ஒரு என்னதான் இருந்தாலும் டக்குன்னு ஒரு இது கேட்க மாட்டாங்கல்ல. அப்போ என்ன சொல்ல, நான் சொன்னதை வந்து அந்த ஆடிட்டோரியத்தில் இருந்த லேடிஸ் அவங்கெல்லாம் சிரித்தாங்க, ரசித்து சிரித்தாங்க. அந்த இடத்துல பின்ன டேரக்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கும் போது கீழே இருந்து யோ வாய முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த இடத்துல அப்போ சிரிக்க தான் வேணும். உடனே வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, வெளியே இருக்கிறவங்க தான் கூவிட்டு இருக்காங்க, இருந்தாலும் சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதான் கேட்டிருக்காரு. ஹவெவர் அவர் சாரி கேட்டார், பட் ஸ்டில் தமிழ் லைட் வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுங்க என்ன களமெட்டில் மிஷ்கினை பொழந்து கொண்டிருக்கிறார்கள், போய் ரியாக்ஷன் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, அவர் சாரி கேட்டார், இருந்தாலும் நம்ம ஒரு குட்டி ரியாக்ஷனை போடுவோம். தமிழ் லைட்லேருந்து வீடியோ ரியாக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, பார்த்துடலாம். டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னடா பெருமை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இது ஒரு ஷார்ட் 14 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. தமிழக கிராமனருக்கும் வணக்கம். இயக்குனர் மிஷ்கின் அவர் வந்து ஒரு நல்ல படைப்பாளி, நல்ல இயக்குனர். அவரோட 5வது பிசாசு மாதிரியான திரைப்படங்கள் பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு திரைப்படம் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர். அண்ட் அதே மாதிரி அவர் ஒரு சில திரைப்படம் காப்பிடிச்சு எடுத்தாலும் கூட அதையும் மக்களுக்கு சரியாக கொண்டு வந்து சேர்த்துருவாரு. பட் அவர் ஒரு சிறந்த இயக்குனர், நல்ல இயக்குனராக இருந்தாலும் கூட அவர் வந்துட்டு ஒரு நாகரிகமான ஒரு மனிதரா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அவருடைய மேடை பேச்சுகள் அப்படின்றது, அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது, அவர் ஒரு நாகரிகமான மனிதரா என்னைக்குமே மேடை பேச்சுகள் நடந்ததே கிடையாது. பொதுவாகவே மிஷ்கின் அவர்கள் மேடையில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தான் எல்லாமே தெரியும், மற்ற யாருக்கும் ஒன்றுமே தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, நான் வெள்ளைக்காரனோட ஒன்று விட்டு சொந்தக்காரன் அப்படின்ற டைப்பில் தான் பேசுவார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள், இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் கொண்டு ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள், ஒரு மிகச்சிறந்த இயக்குநர்களாக அவரை வந்துட்டு அங்கீகரிச்சதே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளக்காரன் சொந்தக்காரன் மாதிரி தான் டேவிட் மொமெண்ட், ஸ்டான்லி குப்ரிக், ஜோசப் கேமல், அகிரா குருசவா. ஸோ இவங்களும் வந்து இவரை பொறுத்தவரைக்கும் பெரியாருமே தவிர, மற்றபடி தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி இந்த ஜாம்பவங்கள், இந்திய சினிமாவில் இதுக்கு முன்னாடி ஜாம்பவங்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் இவருக்கு வந்து ஒரு ஆளே கிடையாது. அவங்களாம் வந்துட்டு இவர் மதிக்கவே மாட்டார். அதனால தான் இளையராஜா அவர்களை கடைசியாக பேசும்போது ஒருமையில் எப்படி பேசியிருந்தாருன்னா, இளையராஜா இருக்கலாம் அவன், ஸோ அந்த மாதிரி அவன் இவன் இளையராஜாவுக்குள்ள அவர் பேசியிருந்தாரு. இளையராஜாவுக்குள்ள மட்டும் இல்லை, பாலாவை கூட, டிரெக்டர் பாலா இருக்கல, அவரை பற்றி பேசினா கூட இவன் இருக்கானே பாலா, அவன் அந்த மாதிரி தான் அவரோட வார்த்தைகள் இருக்கே தவிர, யாரையும் ஒரு மரியாதை கொடுத்து பேசணும், ஒரு நாகரிகமா பேசணும் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்ததே கிடையாது. மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் பிடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ், எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் அதான். ஆனா இப்ப நம்ம பேசும்போது பாசத்துல பேசுனது வேற மாதிரி மாறிடுச்சு. அவங்க மேல இருக்கிற உரிமையில ஒரு பற்றுல வந்துட்டு அவன் இவன் அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இளையராஜா அவர்களையே அவன் இவன் பேசின இந்த வாயி, பாலா அவர்களையே அவன் இவன் பேசின இந்த வாயி, அவர் வந்து உதயநிதியை வச்சு சைக்கோன்னு ஒரு படம் எடுத்தார்ல, அப்போ உதயநிதி அவர்களை தப்பி தவறி தன்னை அறியாம கூட உதயநிதியை அவன் இவன் ஒரு வார்த்தை கூட வந்ததே கிடையாது. என் தம்பி உதயநிதி அப்படின்ற வார்த்தையை தவிர அவன்ற வார்த்தை வந்ததே இல்லை. ஸோ பண்ணுனா எல்லாருக்கும் பண்ணிடணும். பொதுவா இந்த இடத்துல நம்ம உதயநிதியை வந்துட்டு அவன் இவன் ஒரு வார்த்தையை சொன்னோன்னா நம்மளை வச்சு கும்மிடுவாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ அந்த மரியாதை அப்படின்றது எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. இப்போ இளையராஜா எப்பேற்பட்டாரு, ஸோ அவருக்கான மரியாதை கொடுக்கணும். இருக்கிற பாலா அவர்கள் எப்பேற்பட்டாரு, அவருக்கு பாசத்துல பேசிட்டாருன்னா எல்லாரோடையும் பாசமா இருக்கணும் அப்படின்றது. அவங்க வந்துட்டு பெரிய ஆளுங்க, இவங்க மட்டும் அரசியல்வாதிங்க, அப்போ இவங்களுக்கு மட்டும் தான் நம்ம மரியாதை கொடுக்கணும், இவங்களாம் நம்ம மரியாதை கொடுக்க வேணாம் அப்படின்றது அது வந்து ஒரு சில்லறத்தனமான ஒரு செயல். அவர் இப்படி மற்றவங்க இந்த மரியாதை கூட பேசுகிற இந்த விஷயம் இருக்குல்ல, அதை ஆரம்பத்திலே பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி, சினிமா துறை சாதனங்களும் சரி, சினிமா சங்கங்களும் சரி அப்பவே கண்டிச்சு இருக்கணும். அப்படி கண்டிக்காத ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காரு. இந்த முறை பேசினது கொஞ்சம் பத்தி நம்மளை எவன் கேட்க போறான், நம்மளை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நமக்கு தான் கூட வந்துட்டு இந்த ராம் வச்சிருக்கிறோம், வெற்றிமாறன் வச்சிருக்கிறோம், பாரஜித்லாம் இருக்கிறாங்க. அப்ப நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வார்த்தைகளை பேசலாம் அப்படின்ற தைரியத்துல தான் இந்த பாட்டிரதா படத்தோட பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்ம வந்துட்டு ஜென்ரலா இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனை வார்த்தைகளும் மிக தைரியமா ஒரு பொது மேடையில பேசுனதுக்கான காரணமே. அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாரு, ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படிமா. அவன் பெரிய அவன் ஓ ஃப்ராடு வேணா இருப்பான் என்ன அப்படின்னு போவான், பெரிய போச்சு போறப்பா அப்படிம்பா. கொட்டுக்கலைக்கு அப்படிதான் பேசினேன், கொட்டுக்கலைக்கு பேசிட்டான், இதுக்கும் பேசிட்டான்.
ஒரு பொது மேடைகளை எந்த அளவுக்கு அநாகரிகமா கேவலமா பேசி நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசி நடந்துக்கிட்டாரு மிஷ்கின் அவர்கள். ஆக்சுவலா அந்த இடத்துல இல்ல மிஷ்கின் நீங்க தப்பு பண்றீங்க, இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய வெற்றிமாறன் அவர்களும் சரி, பாரஞ்சித் அவர்களும் சரி, அதுக்கப்புறம் அமீரும் சரி, அங்கிருந்த பத்திரிகையாளர்களும் சரி, அவங்க எல்லாம் மிஷ்கின் பேசுற அந்த வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப ரசிச்சு ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்துட்டு நீ பேசுறது ரொம்ப தப்பியா, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த தப்பை அந்த இடத்துல அவங்களுக்கு உணர்த்தி இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் என்னமோ பேசுறது இவங்க என்னமோ ஜாலியா கேட்டு என்ன சொல்லிட்டு நல்ல சொற்பொழிவு ஆட்டுற மாதிரியும் அதை இவங்கெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா அந்த வார்த்தைகள் பேசும்போது ரஞ்சித் வெற்றிமாறன் அவங்க எல்லாரும் சேர்த்து தான் திட்டுறாப்ல, ஆனா அதையும் உட்காந்து சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான், கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுறான் வந்திருக்கோம். நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படி பேசிக்கலாம், கை காட்டுறதுக்கு பப்ளிக் ஸ்டேஜ்ல படைப்பாளி அப்படின்ற திமிரு இருக்கலாம், ஆனா மட்டமான புத்தியும் சிந்தனை இருக்கக்கூடாது. அந்த மட்டமான புத்தியும் சிந்தனை தான் அவரோட வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை வெளியே வரும். அதை அங்க இருக்கிறவங்க தடுத்து இருக்கணும், ஆனா யாருமே தடுக்கும். ஆக்சுவலா சமூக காலமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கெட்ட வார்த்தை பேசுறது அசிங்கமா நம்ம ஒரு பொது வழியில கெட்ட வார்த்தை பேசுறோம், ஒரு அசிங்கமா பேசுறோம், இந்த சோசியல் மீடியா, இந்த யூடியூப், இந்த இன்ஸ்டாகிராம்ல அசிங்கமா பேசிட்டோம்னா அதுதான் நம்ம பெரிய கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்றது அவங்களுக்கு புரியறதே கிடையாது. நீங்க இந்த யூடியூப்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா கெட்ட வார்த்தை 4 வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னா உடனே ட்ரெண்ட் ஆயிடுது. தன் தாயிடமோ தன் பிள்ளைகளிடமோ பேசக்கூடாத பேச கூச்சப்படுற வார்த்தைகளை வேற யாருக்காகவும் எங்க பயன்படுத்துறாலும் அது அசிங்கம் தான், அது தப்பு தான். ஆக்சுவலா நம்மளை பார்த்து தான் அடுத்த தலைமுறைகள், நம்மளோட பிள்ளைகள் நம்மளை பார்த்து தான் வளரும், நம்மளை தான் அவங்க பிரதிபலிக்க போறாங்க. நாம ஒரு பிள்ளைங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தங்கள் புரிய போறதே கிடையாது, தெரிய போறதும் கிடையாது. நம்ம வீட்டுல பேசணும்னே பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, உடனே அதை எடுத்துட்டு அவங்களும் பேசதான் செய்வாங்க. வெளியில இப்போ வீட்டுல ஏதோ யதார்த்தமா ஒரு கெட்ட வார்த்தை பேசினா கூட அதை வீட்டில் பேசுகிறாங்களோ இல்லையோ அதை கொண்டு போய் அப்படியே ஸ்கூலில் பேசுவாங்க. இப்போது ஸ்கூலில் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, பாரு வீட்டில் எப்படி வளர்த்துறது பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர இங்கே பாரு இந்த குழந்தை எவ்வளோ கெத்தாக கெட்ட வார்த்தை பேசுறது பாரு அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதே கிடையாது. ஸோ அதனால் இந்த கெட்ட வார்த்தை பேசுறது அப்படின்றது ஒன்றும் பெரிய கெத்துலாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் தான். இப்போது ஒரு 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 குழந்தைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நத்திங் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அந்த குழந்தை அர்த்தம் கேட்கும். நத்திங்னா ஒன்றும் இல்லை அப்படின்றத அதோட அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு கெட்ட வார்த்தை பேசுறீங்க, குழந்தைகிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இல்லை இதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போகும்போது நம்மளால விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நம்ம குழந்தைங்க முன்னாடியும் சரி, பெற்றவங்க முன்னாடியும் சரி, மற்றவங்களுக்கு எதிராகவும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான். இப்போ பொதுவே நான் சின்ன பசங்கிட்ட அந்த குழந்தைகிட்ட பேசும்போது முதல்ல நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கிட்ட பேசும்போது வாங்க போங்க அப்படின்ற ஒரு மரியாதையோட பேசுங்க அப்படின்னு தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நாம ஒரு சக மனுஷனுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்குறோமோ நாம மரியாதை கொடுக்கறத பார்த்து தான் மற்றவங்க நம்மளை அதை வச்சு தான் மதிக்கவும் செய்வாங்க. இப்போ இதே மிஷ்கின் அவர் மையப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா மிஷ்கின் ஒரு படைப்பாளி, ஒரு இயக்குனர் அவரோட திரைப்படங்களை பார்த்து ஓகே இவரை நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு அவர் ஒரு குருநாதராவோ கிட்டத்தட்ட அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் ஒரு அப்பா ஸ்தானத்தில் கூட வச்சு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கப்படுற ஒரு நபர் அப்படின்றவர் அவர் மேடைகளை பேசும்போது நாகரிகமாகவும் மரியாதையாகவும் பேசுறதா அவருக்கு நல்லது. அதை விட்டுட்டு இந்த நான் என் இஷ்டத்துக்கு மரியாதைலாம் பேசுவேன், இந்த இளையராஜா மாதிரி நாட்கள் கூட அவன் பேசுவேன் அப்படின்றது, முக்கியமா நான் தாராளமா குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், நான் சாராயெல்லாம் காய்ச்சுவேன் அப்படின்றதுல ஒரு பெரும் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே. அதாவது எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலாக அவங்க சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும். எனக்கு ஆக்சுவலாக சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மதுவில் இப்போ வந்தா பிறகு நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. இப்போ மிஷ்கின் அவர்கள் இளையராஜாக்களும் சரி, பாலாக்களையும் சரி, இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றது உரிமை இருக்குங்க, எனக்கு அவங்க மேலே பாசம் இருக்கும், அதனால அந்த உரிமையில தான் நான் அப்படிலாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இப்படி வச்சுக்குமே இப்போ லோகேஷ் கனகராஜ் நெல்சன்லாம் பார்த்தீங்கன்னா மிஷ்கின் அவரோட வயசுல ரொம்ப சின்னவங்க, ரொம்பவும் இந்த இண்டஸ்ட்ரி வைஸாகவும் பார்த்தாலும் ரொம்பவும் ஜூனியர் தான். இப்போ அவங்க எங்களுக்கு பாலா மேலே ரொம்ப அன்பு அதிகம், பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மிஷ்கின் இருக்கானே இந்த மிஷ்கின் இருக்கானே அவர் இவன் அப்படின்னு உரிமையிலையும் மரியாதை இல்லாம பேசினா அது எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது ஒரு மட்டமான ஒரு விஷயமா இருக்கும். கிட்டத்தட்ட நாமளும் மற்றவங்க மரியாதை கொடுக்கணும். முக்கியமா அவங்களோட திறமைக்கு கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ரஜினி சார் எடுத்துங்க, இந்தியாவின் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். இப்போ அவர் எந்த மேடையில யாரை பத்தி பேசினாலும் சரி, அவரோட ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களை பத்தி பேசினாலும் கூட அவர் எப்படி பேசுவார்னா, ஐயோ அவங்க என்னவா பண்றாங்க, அவங்க அவ்வளவு சூப்பரா பண்றாங்க, அந்த அவங்க அப்படின்ற அவ்வளவு மரியாதையோட தான் எல்லாருமே பேசுறத தவிர யாருமே தன்னோட ரொம்ப சின்ன பசங்க, தன்னோட ரொம்ப ஜூனியர் அப்படின்னு மரியாதை கூட அவர் பேசுனே கிடையாது. இப்ப இளையராஜா பத்தி ரஜினி அவர்கள் பேசும்போது கூட சாமி சாமி அப்படின்னு தான் இளையராஜாவுல அவ்வளவு மரியாதை பேசுறாரு.
அவர் இருக்கிற ஸ்டேஜுக்கு அவரோட சின்ன பசங்களா வாடா படான்னு கூட தான் பேசலாம். ஆனால் அவர் ஒருபோதும் அதை பண்ணதே கிடையாது. அதுதான் அனுபவம், மெச்சூரிட்டி. அதே மாதிரி அஜித் சார் ஜெயடியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அங்கே ஒரு பெண் வந்து கமல் சாரை பற்றி பேசும்போது கமல் ஹாசன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு அஜித் சார் குறுக்கிட்டு கமல் சார் அப்படின்னு, அதாவது அவருக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தார். இதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. You are compared to Kamal Haasan. I mean, outside we talk like that because you do different. You know, you don't do a particular. Mr. Kamal Haasan, not Kamal sir. Kamal sir, yeah. ஸோ இது எல்லாமே ஒரு பழக்கத்தின் மேலே வரதான். வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்களே, சாப்பிடும்போது பேசாத, மற்றவங்கிட்ட பேசும் மரியாதையோட வாங்க போங்கன்னு பேசு, ஒரு மேடையில் பேசும்போது நாகரிகமாக பேசு அப்படின்னு இவங்க சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு காரணங்களும் அர்த்தங்களும் இருக்க தான் செய்யுது. இந்த டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த சர்ஜிக்கல் நைஃப் இருக்குல்ல, அந்த சர்ஜிக்கல் நைஃபை வச்சு ஒருத்தரை ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட உயிரை காப்பாற்றவும் முடியும். அதே சர்ஜிக்கல் நைஃப் வச்சு ஒருத்தரை குத்தி கொலை பண்ணவும் முடியும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம வாயும். ஆனால் அதை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க யார் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும். நம்மளோட எண்ணமும் சிந்தனையும் நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளோட வார்த்தைகள் எப்பவுமே நல்ல வார்த்தைகளாக தான் இருக்கும், மற்றவங்கள நோவடிக்காத வார்த்தைகளாக தான் இருக்கும். ஆக்சுவலாக மிஷின் அவர்கள் இது எல்லாத்தையும் பேசிட்டு அவர் வந்து மன்னிப்பும் கேட்டுக்கிறாரு. அவர் கேட்ட மன்னிப்பு வீடியோ நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அவர் மன்னிப்பு கேட்காமலே இருக்கலாம். அவர் எப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது நீங்கள் கேட்டிங்களா, இவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது கேட்டிங்களா, என்ன மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் கேட்குற மன்னிப்புன்றது 10 பைசா பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி மிஷ்கின் அவர்கள் இதை ஒன்றும் தெரியாம பேசலாம் கிடையாது. ஆக்சுவலாக தெரிஞ்சதான் பேசும்போது நீங்க கேளுங்க ஏன் பேசுறீங்க போனாலும் சரி, எந்த ஒரு ஆடியோ லான்ச் எந்த ஒரு விழாக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல யார் பேசணும் நாம தான் தனியாக ட்ரெண்டிங்காக தெரியணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பேசுவார். நீங்கள் அவர் இது வரைக்கும் போன எல்லா விழாக்களோட வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசுன விட மிஷ்கின் பேசுன மட்டும் தான் தனியாக ஹைலைட்டாக இருக்கும். பரவாயில்ல, சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வரட்டும், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல ஏதாவது. மிஷ்கின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கைத்தட்டல் வாங்கணும். அப்படி கைத்தட்டல அப்படின்னா கை தட்டுறதுக்காக என்ன வேணாலும் பேசணும் அப்படின்றத அவரோட கான்செப்ட். ஆக்சுவலாக அவர் ஒரு மேடையில் பேசும்போது நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவர் ஆரம்பிக்கும் போது அப்படியே கை தட்டலாமே பார்க்குறாங்க, யாருமே கை தட்டல அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த இடத்துல ஆக்சுவலாக நீங்கள் கை தட்டலாம் அப்படின்னு சொல்லி கை தட்டல கேட்டு வாங்குவார். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படிதான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். நீங்க அவுத்து போட்டு நிக்கிறது கை தட்டலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கேன், கிளாப் அடிக்க மாட்டீங்க. அப்படி யாரும் கை தட்டல அப்படின்னா உடனே கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிருவாரு. கெட்ட வார்த்தை பேசணும்னா இல்லையா, ஓகே நம்ம மட்டும் தமிழ்ல வந்துருவோம், நம்ம தான் இந்த வீட்டுல ட்ரெண்டிங்கா இருப்போம் அப்படின்னு தொடர்ந்து கெட்ட வார்த்தையில பேசிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு நடிக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி தான் பேசிட்டே இருப்பாரு. இப்போ கடைசியாக மன்னிப்பு கேட்கும்போது என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இந்த தெருக்கூத்துலேருந்து தான் அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க, நான் அதில் மையப்படுத்தி தான் பேசினேன் அப்படின்னு இந்த மன்னிப்பு கேட்குற வீடியோவில் அவர் பேசினார். ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னே தெருக்கூத்தையே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி தெருக்கூத்தை அவர் தான் அசிங்கப்படுத்தியிருந்தாரு. மேடையில் அந்த சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க. இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடையில். அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு 12 மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க. அது தமிழகம் முழுக்க தெரியும். அது ரொம்ப நாக்கூசுற வார்த்தைகள் பேசுவாங்க. அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு, அது ஒரு விதமான நகைச்சுவை. நம்ம இன்னும் கூட்ட கட்டி பிடிச்சி அழுதுருக்கோம் சார். நம்ம மன்னிப்பு கேட்கும்போது கண்ணாடியை கழட்டியாச்சு. அதே மாதிரி மிஷ்கின் அவர்கள் அவரோட தவறுகளை ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேச வேண்டியதுதான். ஆனா அந்த தைரியம் அப்படின்றது மிஷ்கின் அவர்களுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நந்தலாலான்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த நந்தலாலா படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி NDTVலாம் அவர் கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கணும், நான் இந்த ஒரு திரைப்படத்தை 1999 ஜப்பான்ல ரிலீஸ் ஆன கிக்கிஜிரோ அப்படின்ற திரைப்படத்தை பார்த்து தான் நான் காப்பி அடித்து எடுத்தேன் அப்படின்னு அவர் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஆக்சுவலா இல்லை இந்த படம் இந்த கிக்கிஜிரோ படத்தோட காப்பி தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசும்போது கிடையவே கிடையாது, இதனோட சொந்த படம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் பேசிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் இந்த ஆதாரத்தோடு எல்லாத்தையும் காமிக்கும்போது ஆமாம்மா இந்த படம் வந்து 1999 ஜப்பான்ல ரிலீஸ் ஆன டகேஷி கிட்டானோட கிக்கிஜிரோ படத்தோட காப்பி தான் அப்படின்றத முகமூடி திரைப்படம். ஆக்சுவலா முகமூடி திரைப்படம் பார்த்தீங்கன்னா பேட்மேனோட அப்படியே அப்பட்டமான காப்பி. அதை வந்து கடைசி வரை ஒத்துக்கவே இல்லை. நான் இங்கே முகமூடின்னு ஒரு படம் எடுக்கும்போது அங்கே நோலன்ற ஒரு ராஸ்கல் பார்த்தீங்கன்னா பேட்மேன் அப்படின்ற ஒரு டார்க் நைட் அப்படின்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்னாச்சுங்கன்னா நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் இருக்குன்னு நினைக்கும் போது தான் நோலன் ராஸ்கல் அங்கேருந்து ஒரு படத்தை படி இங்கே விட்டான். இது டார்க் நைட். இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. சைக்கோ திரைப்படத்துல அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்கும்போது என்ன சார் இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் கூட ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க தியேட்டருக்குள்ள வரும்போது இந்த ஹெல்மெட்டை கழட்டி எப்படி இங்க வண்டிக்குள்ள வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க மூணையும் கழட்டி பார்க்கணும். நீங்க சைக்கோ படத்தை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் சொல்றது அதெல்லாம் தாண்டி
ஆட உங்களுக்கு படமே பார்க்க தெரியலப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் மேலேயே அப்பட்டமா பழிப்பட்டவர் தான் மிஷ்கின். ஒரு ரெக்கையை கட்டிட்டு பறந்து கூட போயிட்டு போறானே, மம்பங்களே அதையா லாஜிக் பாக்குறீங்க? உங்களுக்கு பாவமா இல்லையா? ஹெல்மெட்டை கழட்டி உள்ள வைப்போம்ல சார், கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா மிஷ்கின் அவர்கள் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், நான் வந்து 1000 புத்தகங்கள் படிச்சிருக்கேன், 1000 திரைப்படங்கள் மேல பார்த்திருக்கேன் அப்படின்னு. அவர் படித்த 1000 புத்தகங்கள்ல 1000 திரைப்படங்கள்ல எந்த ஒரு இடத்துலையும் நாகரிகம்னா என்ன அப்படின்னு சொல்லவே இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்த நாகரிகத்தை இவர் கத்துக்க விரும்பலையா அப்படின்றது சுத்தமா புரியல. ஒருத்தர் எப்பவும் தன்னை அறிவாளி நினைக்கிறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஆனா என்னை தவிர மற்ற எல்லாருமே முட்டாள் அப்படின்னு நினைக்கிறதுல அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதை தான் மிஷ்கின் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பேச்சின் மூலியமா வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. உடனே எழுதுங்க, தண்ணி போட்டாருப்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஒல்லி ஐட்டம் பாருங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 6 பேக்ஸ் உள்ள டைரக்டர் நான் தான் இந்தியாவில். அது ரெடி ஆகிட்டு இருக்கேன். அது வேற வாயி, இது நார வாயி. அதிகமாக குடித்தவனும் குடிக்க போகவனும் நான் தான். போகணும் நானே. குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி. நீ என்ன பாடல அப்படியா? அவன் போய் பாடினேன் அந்த பாட்டு, அதே பாட்டு தான் போன பொண்ணை போல ஆத்தா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தம்பி, ஒரு மனுஷன் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இவர் பேச போனார்ல அந்த படம், அந்த படமே பாட்டில் ராதா அப்படின்னு குடிச்சு அழியிறவங்களோட கதை. அதுல போயிட்டு அங்க போயிட்டு குடிச்சிட்டு பாடினேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அந்த டேரக்டர் யோசிப்பாரு, ஐயோ நான் ஒரு எடுத்து வச்சிருக்கிற படத்துக்கும் இவர் பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. இது இவர் இப்ப பண்ணல, ஆனா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு தான் இருக்காரு. மாட்டிக்கிட்டாரு. அதான் இவர் படம் ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த மஞ்சள் சாரி கட்டிக்கிட்டு ஆடுற மாதிரி பாட்டு அதெல்லாம் வச்சு இவர் ஒரு டைரக்டருங்கிற அந்தஸ்தை பிடிச்சதுக்கு அப்புறம் சொல்றது, என்னைக்கு இந்த பாட்டை விட்டு தொலைக்கிறோமோ அன்னைக்கு தான் சார் இன்டர்நேஷனல் லெவலில் அந்த படம் போகும். ஆனா அவர் விட மாட்டாரு. அவர் இளையராஜா வச்சு சைக்கோ படத்துல கூட ஒரு பாட்டு போடுவார். போட்டு அவரே அப்படி பேசுறது. அங்க ஒருத்தர் வந்து அந்த ஒரு ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் அந்த கேள்வி கேட்கும்போது எந்திரிச்சிட்டாரு, சேர்ல இருந்து எந்திரிச்சு அந்த ஆடியன்ஸுக்கு அந்த கேள்வி கேட்ட நபரை போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன சார் அது இதுன்னு இப்படியே கட் பண்ணுனா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இப்போ நானே பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணிருக்கேன், ஒரு 20 பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் சார் பாட்டே வைக்க வேணான்ட்டு இப்போ நீங்களே மியூசிக் கம்போசர் ஆகிட்டீங்க? அவர் சொல்றது அவரே மறந்துடுவார் போல என்ன பேசுன்னு. அது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு. இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம சொக்காயை மாட்டிக்கிட்டு போகும்போது இன்னைக்கு என்ன மூட்ல இருக்கமோ, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாட்டு இருக்கக்கூடாதுன்னு தோணுது, அடிச்சு பேசுறது. நாளைக்கு இன்னொரு சொக்காயை போட்டு அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது பாட்டு நல்லா இருக்கேன், நானே ஒரு 20 பாட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு மாறி பேசுறது. அவர் இந்த நீலக்கலை சட்டை போட்டுக்கிட்டு ஒன்று பேசினார்ல, அந்த ஸ்டேஜுக்கும் அதுக்கு முதல் இருந்த ஸ்டேஜுக்கும் அதுக்கு அப்புறம் இருந்த ஸ்டேஜுக்கும் 3 ஃபுட்டேஜ் நம்ம பார்த்தோம். 3லையும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. ஆனால் நான் ஒல்லி ஆயிட்டேன், 6 பேக் வைக்க போகிற டைரக்டர் நான் தான், ஒரே மாதிரி தான் இருக்காரு. சொன்னீங்க பாருங்க, அந்த மன்னிப்புன்னு வரும்போது கண்ணாடியை கழட்டிட்டாருல்ல. ஸோ அந்த கண்ணாடியை கழட்டிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, நாங்களாம் கூத்து கலைஞர்கள் அந்த கிராமத்தில் அப்படின்னு நீங்களே இழுக்கிறீங்க. கிராமத்தில் அப்படி பேசுவாங்க, நீங்களே சொல்கிறீங்க கிராமத்தில் அப்படி பேசுவாங்க. நைட்டு 12 மணி அந்த நடிச்சாமத்துக்கு தான் அந்த பஃபூன் ஒரு இவங்களும் வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தையே பேசுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனை மணிக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் தூங்கும். அவங்க கூத்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வர வேண்டியதானே? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நைட்டு இந்த மிட் நைட்டுக்கு தான் அவங்க வர்றாங்க. அந்த நாடகம் போயிட்டு இருக்கும்போது மிட் நைட்டில் வந்து இப்படி பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது சார் நாகரிகம். கூத்து பார்க்க வருவாங்க, 12 மணி வரைக்கும் எந்த குழந்தையும் முழிச்சிருக்காது, தூங்கிடும். அவங்க எல்லாம் தூங்குறதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த அடல்ட்ஸுக்கு தேவையான நகைச்சுவைகளை பண்ணலாம். நீங்கள் அப்படியா பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் அது வந்து குழந்தைகள் பார்க்குதுன்னா வீடியோ ஆஃப் ஆகிடுமா தன்னால்? அந்த டெக்னாலஜி இன்னும் வரல சார். உங்களுக்கு காய்ச்சல் அளவுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியெல்லாம் எங்களுக்கு தெரியலை சார். நீங்கள் அது என்னென்னா யார் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பேசின கெட்ட வார்த்தை இருக்கிற மாதிரி தான் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது அப்புறம் பழசாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. இப்போ என்னென்னா அவங்கள எக்ஸாம்பிளாக வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதே நீங்கள் தான் இன்னும் கூத்தை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கோம் சார், ஊ நீங்கள். ஏன் சார் இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அக்கிரோ குரா சோவா மக்கிரோ ஜரமாவா இந்த மாதிரி அவங்களெல்லாம் எக்ஸாம்பிள் எடுக்கிறது இல்லை. நீங்கள் தப்பிக்கணும்னா மட்டும் கூத்தில் பேசுனாங்க, நான் பேசுனேன் இப்போ சொல்ல வேண்டியதானே. அக்கிரோ குரசோவா இப்படித்தான் படம் எடுக்கும்போது கெட்ட வார்த்தை பேசுவாராம். அவர் இருக்காருல்ல ஜிங் ஜிங் மார்ட்டின், அவர் புங் புங் பூட்டின், அவரெல்லாம் இப்படி தான் பேசுவாராம்னு
இதுக்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க எழுக்கிறது இல்லை. இந்த கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து நான் பார்த்தேன், நாங்களாம் கூத்து கலைஞர்கள்னும் போது இவங்களை எழுக்கிறது. மற்ற விஷயத்துக்கெல்லாம் அந்த கேமரா ஆங்கிள் இப்படி வச்சாரு பாருங்க குரசோவா, இப்படி வச்சாரு பாருங்க அக்கீரோ மரசோவா. என்ன சார் அக்கீரோ குரசோவா ஒரு தப்பும் பண்ணல பாவம், நீங்க அவர் பேரை யூஸ் பண்ணதுனால இப்ப அக்கீரோ குரசோவா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கீரோ குரசோவா தான் மிஸ்கின் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. இப்ப மிஸ்கினை திட்டணும்னா, இப்ப அவருக்கு ஏதாவது சொல்லி திட்டணும்னா அக்கீரோ குரசோவா விழுத்து அந்த ஆள் செத்தும் போயிட்டாரு. அவர் பாவம், அவர் யோசிப்பாரு, நான் உன்னை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை, எதுக்கியா என்னைய இத்தனை வருஷம் கழிச்சு திட்டுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன், ஏன் இப்படி பண்ற, ஐயோ ஐயோ. எனிவேஸ் நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.